தகப்பன் சொல்லை கேட்காத சிறு பிள்ளைகள் அவர் வரும் சமயத்தில் கதவுக்குப் பின்னாலோ கட்டிலின் அடியிலோ மறைந்து கொள்வதை பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபோது மரத்திற்குப் பின் ஒளிந்து கொண்டார்கள். அதுபோலவே நாமும் பாவம் செய்யும்போது மறைந்து கொள்ள இடம் தேடுகிறோம். இவ்வுலக வாழ்விலே தவறுகள் செய்துவிட்டு அரசாங்கத்திடமிருந்தோ அதிகாரிகளிடமிருந்தோ தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள், தேவன் சிங்காசனத்தில் நியாயாதிபதியாய் வீற்றிருந்து நியாயம் விசாரிக்கும் நாள், இந்த நாளுக்கு யார் தப்பிக்க முடியும்? செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரின் நீதியை தேட வேண்டும், மனத்தாழ்மையை தேட வேண்டும். இவற்றை நாம் தேடினால் கர்த்தருடைய கோபாக்கினையின் நாளுக்கு தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய நியாயத் தீர்ப்பின் நாள் சமீபித்திருக்கிறது. நாம் அழிந்து போய்விடாதபடி, நித்திய நரகத்திலே தள்ளப்பட்டு போய்விடாதபடி அந்த கொடிய நாளுக்கு முன்பாக மனம் திருந்துவோம்.